ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போனோம்னா பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 தான். ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போகுது. ஏன்னா இது அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம், உங்களுக்கு பயங்கர ஃபன்னியாக இருக்க போகுது. ஸோ நம்ம பேசிக்கிட்டே கேமை ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டியாடா? ஸோ கைஸ் வேறு யாரும் இல்லை கைஸ், நான் சர்ப்ரைஸ் சொன்ன ஒரு ஆள் தான், நம்மளோட ஷின்சான் தான் நம்ம கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கான். நம்மளோட ஷின்சான் கூட விளையாட போகிறோம். இதுதான் நம்ம ஷின்சான். அவனோட ஐடி என்னமோ வேறு, ஆனால் நம்ம ஷின்சான் தான் நம்ம கூட ஷின்சான் தான் விளையாட போகிறான். ஸோ அங்கே நம்ம அப்படியே பேசிக்கிட்டே கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோடு போட வேண்டி வரும். ஸோ இப்போ நம்ம அந்த கோடை போட போகிறோம் கைஸ். ஆனால் கோடு தான் என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம திருப்பி போயிட்டு என்ன கோடுன்னு போய் பார்த்துட்டு வரோம் கைஸ் உடனே. ஸோ கோடு வந்து என்னவா இருக்கும்னு தெரில. இங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பார்த்தா உங்களுக்கு கோடு தெரியும். ஸோ கோடு தான் க்ரீன், பிங்க், எல்லோ, ரெட் கைஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷின்சா நீயும் ஞாபகம் வச்சுக்கோடா. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இங்கே என்னவோ வீடியோ டேப் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஹக்கி வக்கியோட டாய் மாரி என்னமோ கிடக்குதுங்க. இந்த வீடியோ டேப்பை எடுக்கவும் முடியலை, இதில் போடவும் முடியலை. இங்கே தான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வைக்கணும், ப்ளூ கலர் ஹேண்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கோடு போட வருவோம். கோடு என்னடா? கோடு வந்து yellow green pink red சொல்ற வேற மாதிரி இருக்கு நீ சொல்ற கோடு. சரி, நீ சொல்றதே போட்டு பார்ப்போமா இல்லை வேண்டாமா? சரி, நம்மளாம் ஒன்று போடுவோம். இல்லைனா போய் இன்னொரு வாட்டி பார்த்துட்டே வருவோம். நம்ம அதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இது வேறு மெசேஜ் வேறு இடையில. வாங்க கைஸ், முன்னாடி போய் பார்ப்போம் இங்கே என்ன ஏதாச்சும் இருக்கான்னு. டோர் திறந்துடே. திறந்துச்சு கைஸ். கோடு 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 வந்து க்ரீன், பிங்க், எல்லோ, ரெட். க்ரீன், பிங்க். गाइस நம்ம இந்த கோட் போட்டு அந்த வீடியோட வாய்க்குல டோர் உள்ள போறதுக்குள்ள நீங்க இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உடனே போய் லைக் போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் ஃபன்னான வீடியோஸ் வாய்க்குள்ள போணுமா? டேய் என்னடா எடுத்த உடனே இப்படி பேசுற? டேய் டோருக்குள்ளே போகணும்னு கரெக்டாக சொல்கிறா. இவன் என்னன்னா மாற்றி மாற்றி சொல்கிறான். அதே மாதிரி நானும் கோடை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். கரெக்டாக கோடை போடணும். இப்போ ரீசெட் எப்படி பண்ணுறது இதான் இப்போ எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. மொபைலுங்கிறதால அப்படி புரியலை. கம்ப்யூட்டர் வெர்ஷனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அது ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இது மொபைலுங்கிறதால எப்படி ரீசெட் பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது எனக்கு. கோடையே பேசாமல் அப்படியே போட்டு விடுவோமா, வர்ற மாதிரி வந்துடட்டும். நான் வாட்டி இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் இப்போ பாருங்கள், ரீசெட் ஆகிட்டு கைஸ். இந்த தடவை நான் கோடை தப்பாக போட்டேனே. ஒரு வாட்டி ரீசெட் ஆனால் கோடு தப்பாக போகுது, கோடு தப்பாக. நம்ம கோடை கரெக்டாக போட்டு டோர் திறந்தாச்சு. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா பொருள் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு புரியலை. நிறையா கம்ப்யூட்டர் இருக்குது. விளையாடலாம் கம்ப்யூட்டரில் நல்லா சூப்பராக விளையாடலாம். டேரெக்டாக ஃபஸ்ட்டு அவுட்டு நீயாக தான் இருப்பேன் இந்த கேம்லேருந்து. கைஸ் இப்போ நம்ம இதில் கேசட்டை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் கைஸ். மீன்ஸ் அந்த கிராப் பேக்னு சொல்லிட்டு ஒன்று. இப்போ இந்த வீடியோ ஓடுது. இதுதான் கிராப் பேக். இது இந்த மாதிரி நம்மளால் போட முடியும், இந்த மாதிரி வச்சுருக்க முடியும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணவும் முடியும் நம்மளால் அதை. இதான் அந்த கிராப் பேக். இதை பாருங்கள், இந்த டிவிலே காமிக்கிறாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. உங்களாலே பார்க்க முடியும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. தேங்க்யூ போட்டாங்க. ஓரளவு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு கைஸ். நிமிஷம், இதை வச்சு 4 ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவேன்? 2 கை இருக்குது, இது ஒரு கை இருக்குது. இதை வச்சு 3 ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்லாம். அதே வீடு இதை வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக இது உனக்கு இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. பேசாமல் வாடா, இங்கே நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே போய் ஸ்கேன் ஏச்சும் பண்ணுவோம். என்ன எப்படி பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது? ஓகே ஓகே நம்ம அந்த இடத்த ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா அதிகம் ஒன்றும் இல்லை. இதை இப்போ திறந்துட்டு பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் எதுனா சவுண்டு வர மாட்டேங்குது. ஓகே ஓகே கனெக்ட் ஆகிட்டு. இந்த வழியாக நேராக போய் இதில் கனெக்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிட்டு வந்துருச்சா. அடுத்து இங்கேருந்து நேராக வந்து இந்த இதில் பவர் கொடுக்கணும். இப்போ பவர் கொடுத்தாச்சு. இந்த பவரும் வந்துருச்சு. பவர் கொடுத்தாச்சு, பவரும் வந்துருச்சுங்க. ஓகே, அடுத்து எங்கேப்பா போகிறது? இங்கே இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம அடுத்து அந்த சைடு போகணும். ஓகே கைஸ், அந்த சைடு போவோம்.
ஒரு நிமிஷம் இங்க ஒருத்தன் நின்னானே, எங்க போனா? டேய் இங்க ஒருத்தன் ஊதா கலர்ல உயரமா நின்னானே. டேய் எங்கடா போன? கைஸ் எங்கே தான் போனான்னு தெரியல. இங்கே ஒருத்தன் ப்ளூ கலரில் நின்னான், ஆனால் அவனை ஆளையே காணோம். சரி வாங்க கைஸ், அவன் எங்கிட்டு போனால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்ம வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். இங்கே வந்து என்ன பண்ணோம், இங்கேயும் ஸ்கேனிங் பண்ணோமா, இங்கே ஸ்கேனிங் பண்ணுவோம். ஸ்கேன் ஆகுது, ஸ்கேன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வேலை நான் முன்னாடி போனோம். ஒரு நிமிஷம், இது என்னது? என்னடா அது? சரி ஓகே, ஏதோ ஒன்று விடுங்க, முன்னாடி போவோம். ஒன்றும் இல்லை. என்ன சத்தம் இந்த நேரம்? ஏன் இவ்வளோ சத்தம் வருது? தடியெல்லாம் கிடச்சின்னு தெரில, இவ்வளோ சத்தம் வருது. ஓகே, என்ன புது இடமா இருக்குது. நம்ம அங்கே பஸ்ஸில் முடிச்சாச்சு. அடுத்த இடத்துக்கும் நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த வழியாக போனால் இங்கே என்னமோ இருக்குது. என்ன கைஸ், இங்கே பள்ளமாக இருக்குது, அந்த சைடு போக முடியாதே. அந்த சைடு எப்படி போகிறது? அந்த சைடு போக முடியாது ஃபஸ்ட்டு. சரி ஓகே, ரைட் சைடில் போ. இங்கே பாருங்கள், க்யூப் மாதிரி என்னமோ கிடக்குது. இதை எடுத்து அங்கே போடணும். இந்த மாதிரி நம்ம நிறையா கலெக்ட் பண்ணணும் கைஸ். வாங்க கைஸ், அதையும் கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னு கிளிச் ஆகிட்டா என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம இந்த இடத்த விட்டு மூவே பண்ண முடியல கைஸ். இங்கேருந்து முன்னாடியே மூவ் பண்ண முடியல, பின்னாடியே மூவ் பண்ணல. அப்புறம் நீங்கள் கேமராவிலே பார்க்க முடியும், இது வேறு யாரும் இல்லை, தம்பி தான். ஸோ கைஸ், எப்படியோ அடுத்த பஸ்ஸில் தாண்டி இங்கே வந்துட்டோம். ஆனால் அடுத்து இங்கே என்ன பஸ்ஸில் இருக்குதுன்னு தெரியலை. இங்கே பெருசாக நிறைய மிஷின் இருக்குது கைஸ். இதையும் இப்போ நம்ம ஓகே பண்ணணும். இதை நான் இங்கே ஏதோ பொம்மை வைக்கணும். பொம்மை ஃபஸ்ட்டு சைக்கிள் வைப்போமா? நீ சைக்கிள் சொன்னதால எனக்கு ஒரு வாட்டி ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு வாட்டி ஸ்கூல்ல சொன்னாங்க மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிள் செய்யறதுக்கு. சரி மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிள் தான் நான் ஈஸியாக செஞ்சிடலான்னு நானும் செஞ்சு கொடுத்தேன். என்ன ஆன்சர் கொடுத்தீங்க? ஆன்சர் வந்து மஸ்கிட்டோ வந்து சைக்கிள் ஓட்டினா அந்த மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிள். சூப்பர் ஆன்சர்டா, கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பாருங்க கைஸ், என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிள்னா மஸ்கிட்டோ சைக்கிள் ஓடுனா மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிள். இதில் பேசிக்கிட்டு இந்த இடத்துல தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. இப்போ நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். இங்கே ஏதோ வழி இருக்குது, இந்த வழியாக நம்ம மேலே ஏறி பார்ப்போம். இந்த வழியிலேருந்து மேலே போனால் இங்கே என்ன, இன்னொன்று மேலே போனோம். டேய் சீக்கிரம் வாடா, வேலை இருக்குது, சீக்கிரம் வா மேலே. ஓகே இப்போ அவன் வந்துக்கிட்டே இருக்கான். நம்ம முன்னேறி போய் பார்ப்போம் இங்கே என்ன இருக்குன்னு. இந்த தடவை கரெக்டாக வந்துடணும். அப்படியே வந்து நேராக அங்கே ஜம்ப் பண்ணோம். இது அச்சே, ஜம்ப் பண்ணதுக்கெல்லாம் கீழே வந்து திருப்பி விழுதுனாங்க ஷிட். இப்போ நம்ம திருப்பி மேலே ஏற வேண்டி வரும். நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே என்னமோ பவர் சப்ளை கொடுக்கணும், வாங்க நம்ம போய் கொடுப்போம். இங்கே பாருங்க கைஸ், நான் பண்ணுறேன்னு சொல்லி நேராக கீழே ஜம்ப் பண்ணான். ஓகே கைஸ், இப்போ நம்ம திருப்பி மேலே ஏறி வரணும். ஏய் சீக்கிரம் வாண்டா, டைமே இல்லை. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்தாலும் வந்துடுவேன். அது வந்து அந்த மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிள் ஆன்சரை பற்றி யோசிச்சுட்டே வந்தேன்னா அதனால கீழே விழுந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ அவன் பவர் கொடுக்க வந்துட்டான் கைஸ். அங்கேருந்து வர்றான். டேய் சீக்கிரம் வாடா. டேய் கைக்கு எங்கடா கொண்டு போகிறேன், இங்கே வாடா. வா என் பின்னாடியே வா. இந்த வழியாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போலில் டச் பண்ணி இங்கேருந்து நேராக அந்த சைடு வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்கா இல்லையா, இதில் தான் நீ இப்போ பவர் கொடுக்கணும். சீக்கிரம் வந்து கொடு. டேய் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் வந்து பவரை கொடுறா. அங்கேயே சுற்றி நிற்காமல் சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. இங்கே வா. இங்கே தான் பவர் கொடுக்கணும். இங்கே கொடு. ஓகே இவன் பவர் கொடுத்துட்டான். ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி தெரியலை. கீழே ஒன்றும் சேஞ்சஸ் தெரியலை கைஸ். ஒருவேளை எங்கேயாச்சும் ஒயர் கட்டாக இருக்குமா? வாங்க கைஸ், இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம். இன்னொரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். ஓகே கைஸ், வரவே மாட்டேங்குது கைஸ். இட் மீன்ஸ் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டா மீன்ஸ் எங்கேயோ ஒர்க் ஆகிருக்கு, ஆனால் நம்மளுக்கே தெரியலை அது எங்கே ஒர்க் ஆகிக்குதுன்னு கைஸ். ஸோ நோ ப்ராப்ளம் கைஸ், நம்ம இப்போ கீழே போய் பார்ப்போம் கீழே ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கான்னு. ஓகே கைஸ், இங்கே பாருங்க கைஸ், பவர் ஆன் கீழே வந்து லேண்ட் ஆகிருக்கேங்க கைஸ். சரி ஓகே கைஸ், அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி குட்டி இந்த லீவர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் அப்படி இழுத்து இப்படி கிளிக் பண்ணி விடணும். அப்படி கிளிக் பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபேக்ட்ரி மாரி இருக்கா இல்லையா, அதில் நிறைய
ஒரு டாய் வரும். ஓகே கைஸ், இப்போ இந்த டாய் தான் நம்ம எடுத்து அந்த இடத்துல வைக்கணும். இது இப்போ நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நேராக போய் இந்த இடத்துல வச்சிடணும் கைஸ். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டோர் திறக்கும் கைஸ். திறந்தாச்சு. இப்போ உள்ளே போயாச்சு. இங்கே என்ன இருக்குது? ஓகே கைஸ், அவுட் ஆகிட்டோம் கைஸ். நம்ம அவுட் ஆகிட்டோம் கைஸ். எனக்கு என்னமோ நம்மளோட ஷின்சானை பிடிச்ச அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிருக்கணும்னு தோணி இருக்கு. ஸோ கைஸ், ஏதோ ஒன்று விடுங்க, எப்படியோ அவுட் ஆகிட்டோம். ஸோ கைஸ், எனக்கு என்னமோ என்னோட வீடியோ இங்கேயே முடிச்சிடலாம்னு தோணுது. ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது. நான் கூட இடையில நிறையவே கட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இதோட பார்ட் 2 போடுவோம். இந்த கேமை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம் கைஸ். லைக் ஸோ கைஸ், எனக்கு நம்ம இன்றைக்கி இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தேன் உடனே போய் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி ஃபன்னான வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.